இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் முருக பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளில் 36 முறை சொல்ல முடியுமா? பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். 6 முகத்தின் ஒவ்வொரு முகத்திற்கும் 6 முறை என்று 36 முறை. ரவண பவச ராரா ரிவண பவச ரீரி வினப சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிரண வசர வனப வருக. இதன் பொருள் என்னவென்றால் சரவண பவ என்பது 6 எழுத்து மந்திரம். அப்படி சரவண பவ என்னும் 6 எழுத்து மந்திரம் பிரித்த நிலைதான் ரவண பவச ராரா ரிவண பவச ரீரி வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிரண என்பது. இவை ஒவ்வொன்றுக்கும் பஞ்சாட்சரத்தின் பிரிவுகள் போல் சூட்சமமான அர்த்தம் கொண்டவை. இங்கு நமோ என்றால் வணங்குதல் என்றும் நம என்றால் பெயர் என்றும் பொருள். நிற என்பது ஜொலிக்கின்றன என்னும் பொருளில் வரும். கந்த சஷ்டி கவசம் ஆழமானது. அது ஆழ்ந்த பொருளை தரும். நல்ல அதிர்வுகளை மந்திரமாக உடலுக்கு தரும். அவற்றை சொல்ல சொல்ல உடலின் சக்கரங்கள் துளங்கும். இந்த வரிசையும் காணலாம். செககன மொகன நகன டிகு குண ராரா ரீ டூ டகு டிகு டங்கு டிங்கு விந்து மயிலோன் விந்து. செககண என்பது மந்திர சொல் நல்ல அதிர்வை தரும். அப்படியே அது செக பிளஸ் கண என பிரியும். செக என்றால் உலகம், கண என்றால் காப்பவன். ஆக உலகை காப்பவனே என்னும் பொருளிலும் வரும். அதே நேரத்தில் செககண என சொல்ல உடலில் நல்ல அதிர்வு வரும். ஜெக என்னும் சமஸ்கிருத வார்த்தை செக என மாற்றியது தொல்காப்பிய விதிப்படி இது அனுமதிக்கப்பட்டது. மொக என்பது மந்திர சொல். மொக என்றால் முத்து என்பதன் பொருள் வரும். இந்த அண்டம் என்னும் பொருளில் வரும். டிகு குண என்பது நமக்கு பொருள் தெரியாது. ஆனால் இது மந்திர சொல். அருணகிரிநாதர் எவ்வளவோ இடங்களில் பாடிய வார்த்தைகள் இது மந்திர சொல் தான். அதனால் நிச்சயம் பொருளும் இருத்தல் வேண்டும். விந்து மயிலோன் விந்து என்றால் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணனான ஆதி தொடக்கமான முருகபெருமானே என பொருள். இப்படி சிலவற்றின் பொருள் தெரியும், சிலவற்றின் பொருள் புரியாது. ஆனால் எல்லாமே சக்தி மிக்கவை. கொஞ்சம் சிந்திக்காமல் அப்படியே சொன்னால் பெரும் பலன் நிச்சயம். இவை மின்சார அதிர்வு சிகிச்சை போல் உடலுக்கு நல்ல அதிர்வை தரும் வார்த்தைகள், மந்திர சொற்கள். திரும்ப சொல்ல பலன் அதிகம், சக்கரங்கள் துளங்கும். இந்த கந்த சஷ்டி கவசத்தில் இப்போது முக்கியமான ஒரு விஷயம் இந்த வரிகள். காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதும் ஆகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலந்தாது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருகொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய என்று வருகின்றது. இது ஒரு நாளைக்கு 36 தடவை சஷ்டி கவசம் சொல்ல வேண்டும் என சிலரால் சொல்லப்படுகின்றது. அப்படி சொல்வது அவரவர் விருப்பம், சௌகரியம்தான். ஆனால் காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி என்பதிலேயே இருவேளை பிரார்த்தனையில் இதனை 2 முறை மட்டும் கூட சொன்னால் போதும். காலை மாலை குளித்து முடித்து சொன்னால் போதும் என்பதை பாடலே சொல்கின்றது. சரி, அப்படியானால் என்ன? 36 உரு. அங்குதான் மிகப்பெரிய தத்துவம் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி பாடி வரும் பாடல் ஒரு கட்டத்தில் உடலை விடுத்து ஆத்மா படி நிலைகள் பற்றி சொல்கின்றது. யோக நிலையின்படி நிலைகளை சொல்கின்றது. 36 உரு என்பது சைவம் போதிக்கும் 36 தத்துவங்கள். அந்த 36 வகை கட்டங்களையும் தத்துவங்களையும் சுருக்கமாக சொன்னால் உடல், மனம், புத்தி, சிந்தனை, அறிவு, உணர்வு என எல்லாம் கடந்த மோட்ச நிலையினை அடைய வேண்டும். இந்த நிலையினை அடைய முருகப்பெருமான் வழிகாட்டுவார். அந்த 6 முகமும் வழிகாட்டும். 6 முகத்தானை பணிந்தால் எல்லாம் நல்ல நிலைகளும் கடக்கலாம். அதுதான் அனுபூதி நிலை என்கின்றார் அருணகிரியார். அந்த 36 வகை தத்துவமும் கடந்த நிலைக்கு ஒரு பக்தன் வருவான். இந்த சஷ்டி கவசத்தை பாடும் போது 36 தத்துவங்களை கடந்த பரிபூர்ண நிலையினை ஒரு பக்தன் எட்டுவான் என்பதே அந்த 36 உரு என்பதன் தத்துவம். கந்தா சரணம், கதிர்வேலா சரணம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.